Vanakkam. So we are Pasta Pizza opening Kapipasam outlet, which is one of the unique kind in our portfolio. So we believe food is not only emotion. Food is what you eat, you become. So there is a big question among people: will you be healthy if you are happy, or will you be happy if you are healthy? And I would say the answer is pasta pizza because we offer delicious, healthy pizzas, pastas, and here we are introducing a lot of innovative products. Probably many Chennaites have not tasted that in their lifetime. So the whole concept of this outlet is we want to offer healthy and delicious food to people at a very nominal pricing. And in fact, our pizza base is sourdough, which is gut friendly, which is easy to digest, and our sausages that we use are preservative free. We have our own hydroponic garden where we grow different herbs, tomatoes, and we use from there. Then, if you look at our innovative products in our R&D team, we constantly keep working on what kind of food people are talking for. Then we use a lot of fusion with Indian and Italian taste. That I'm sure you will feel once you start tasting our product. Over to you. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் வந்து பாஸ்தா பீஸா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் ஒரு இனாகிரேஷனே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் உள்ள வந்து அந்த லுக் அண்ட் ஃபீலே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கு. ஸோ வர்றவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு தோன்றும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நான் வந்து ஆர்டர் கொடுக்க போறேன். டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டை பற்றி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிலி டைஜஸ்ட் அண்ட் நார்மல் பீப்புளும் அஃபோர்ட் பண்ற மாதிரி விலையில அந்த காஸ்ட்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியா அதே நேரத்துல ரொம்ப குவாலிட்டியான ஒரு பீஸாவை கொடுக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்ப நிறைய மக்கள் கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் குசின்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கிற ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இஃப் யூ லைக் த இட்டாலியன் ஃபிளேவர் ஃபுட்ஸ், இஃப் யூ ரியலி லைக் இட்னா இந்த பீஸா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெனு கார்டில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக நிறைய வெரைட்டிஸ் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இட்டாலியன் ஃபிளேவர் எல்லாமே இருந்தது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட நான் கேள்விப்பட்டேன். அதாவது பை 2030 வந்து நிறைய லேடிஸ் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். பை இந்த 2030 நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணணும் குவாலிட்டியா. இடத்துல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால இது சூப்பராக போகணும். அண்ட் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த அவுட்லெட் மட்டும் இல்லை இன்னும் பல அவுட்லெட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஒன்ஸ் அகைன். And then again, if you look at our Indian economy will grow when young entrepreneurs start getting into business if they're profitable. Correct. So we have business opportunity in terms of our food truck franchising model, outlet franchising model. So I invite all youngsters to come out and explore these business opportunities so that we can contribute in our GDP growth. So that is another objective that we have. கரெக்ட். ஸோ இந்திய இளைஞர்களே உங்களுக்கான ஒரு அறைக்கூவல் தான் இது. சும்மா ஆன்லைன்ல ரம்மி விளாடுறது கேஷ் நோக்கி விளாடுறது போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய ஸ்டார்ட் அப் பிசினஸ் இனோவேட்டிவ் ஐடியாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஃபுட்டில் எப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க சொல்ற மாதிரி நிறைய மொபைல் ட்ரக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியாஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து உள்ள வரலாம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ கிரேட் பிசினஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். தேங்க்யூ. வணக்கம் சென்னை. நன்றி குரேஷி சார். உங்க எல்லாருக்கும் இந்த ஈவினிங் வந்துட்டு மழை பெய்யுது, பட் ஸ்டில் எல்லாரும் வந்து டைம் எடுத்து எங்க திறப்பு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இந்த காட்டுப்பாக்க இந்த பாஸ்தா பீஸா பிராண்ட் எப்படி ஆச்சுன்னா நாங்க கோவிட் ஸ்டேஜ் தான் ஆரம்பிச்சோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கால கமர்ஷியலைஸ் பண்ண முடியல. அப்போ வந்து நாங்க ஃபுல்லா கோவிட் சர்வீசஸ் பீப்புளுக்கு தான் நாங்க சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் வி ஹேட் திஸ் அம்பிஷன் இந்த மாதிரி பை 2030 நம்ம வந்து ஒரு 100 ஸ்டோராவது ஓப்பன் பண்ணி எல்லாருமே விமன் எம்ப்ளாயிஸ் எம்பவர் பண்ணி ஒரு ஃபுல் பிராண்டா இருக்கும். இப்பயும் அது பிளான் மாறல, இன்னும் பிளான் மாறிட்டே இருக்கு. இது 9th அவுட்லெட் 10th அவுட்லெட் வந்து இன்னொரு 2-3 அவுட்லெட் இன்னும் அடுத்த வாரத்துல ஓப்பன் பண்ணிடுவோம். பட் ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் 6 monthsல வந்துட்டு இன்னும் அட்லீஸ்ட் 35 அவுட்லெட்ஸ் சென்னையில மட்டும். அது இல்லாம நாங்க பெங்களூர், கோயம்புத்தூர், சேலம், வெள்ளூர், ஹைதராபாத், டெல்லி அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ ஆல் இந்தியா எக்ஸ்பான்ஷன் பிளான்ல வந்து ரொம்ப உறுதியா இருக்கும். அதே மாதிரி என்ன ஒரு ஹைலைட்னா இந்த பாஸ்தா பீஸா பிராண்ட் எப்படின்னா இது சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவருக்கு வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு வெல்பீயிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்.
இப்ப வந்துட்டு எல்லாருமே இது ஹெல்தியா இருக்கணும் எல்லாம் ஒடிசை being healthy is a trend. இஸ் த ட்ரெண்ட். அப்ப எல்லாரும் நிறைய ஃபுட் ட்ரை பண்றாங்க, நிறைய ரெசிபிஸ், நிறைய டயட் பிளான்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நாங்க அதை கான்சியஸா எடுத்து எங்களோட மெனு பிளான் இருக்கட்டும், ஆஃபரிங்கா இருக்கட்டும், மிக்சஸ் இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே எங்க ஃப்ரெஷ் கார்டன்ல இருந்து வர்றது, எங்களோட சார்ந்த ஃப்ரெஷ் எல்லாம் ஒன்னொன்னு சூஸ் பண்ணி இது பண்றோம். ஸோ அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமால அவுட்லெட் வர முடியாது, அதனால ஃபுட் ட்ரக்ஸை வந்து ஃபுல்லா லான்ச் பண்ணி ஒரு 50 ஃபுட் ட்ரக் இன்னும் 6 மாசத்துல வந்துடும். ஸோ நீங்க எங்க போனாலும் ஃபாஸ்ட் சர்வீஸ் தான் பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு வேணாலும் கூப்பிடலாம், இங்க வந்து அவுட்லெட் வேணா வரலாம், காலேஜ் கிட்ஸ்க்கு வேணுமா, இல்ல குழந்தைங்க வேணுமா, பார்ட்டி வேணுமா, இல்ல வெட்டிங் ஆனிவர்சரி வேணுமா, மேரேஜஸ்க்கு வேணுமா, எல்லாத்துக்குமே நாங்க சூட்டபிள் மெனு ரெடி பண்ணி இது பண்ணுவோம். ஸோ உங்க கோஆபரேஷனுக்கும் ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி. எங்களை ஊக்குவிச்சு எங்களை வளர வைக்க செய்யுங்க. And thank you, sir. The unique thing about Pasta Pizza is our base. So we use Italian sourdough. We have gluten-free pizzas. We have wheat-based pizzas. We have multi-grain pizzas. And then if you look at the size, we offer it in a triangular shape, very attractive triangular shape. Then again, we also have dessert pizzas. So like you might have seen dessert serving in a different way, but our pizza itself is a dessert pizza. So after some time, you can taste that. That is very unique. We have been traveling to many exhibitions across India, in Mumbai, Delhi, Goa. So nobody has come across kind of varieties. We have no other existing brand has that kind of pizzas. Health conscious is main primary motto, but with innovative products so that people can enjoy the variety healthy, of it. Delicious and innovative. You told that triangular one. And in the taste, I can see the மக்களே, இன்னொரு சந்தோஷமான விஷயம், அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா யங் இந்தியன் காஞ்சிபுரம் அவங்க சார்பாக வந்து காஞ்சி மராத்தான் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு நல்ல சோசியல் காஸ்டாண்டி, அதாவது சைல்டு வெல்ஃபேருக்காண்டி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய பாஸ்தா பீஸாவும் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபுட் ட்ரக்கும் ஒன்று இருக்கும் போது ஸோ அந்த ஈவெண்ட்டில் கலந்துட்டு வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு சோசியல் காசையும் பார்த்துட்டு நல்லா சாப்பிடுவோம். First time we are going to put our food truck ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் ட்ரக் வந்து அந்த ஈவெண்ட் நடக்கும்போது அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து அடுத்த பெங்களூர்லேயே ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து மண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஓவரால் ட்ரை Monday it is our day out, then after 2 weeks in electronics. காஞ்சி மராத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ஃபுட் ட்ரக் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படியே சொன்ன மாதிரி தான். இதில் வந்து இந்த பர்டிகுலர் பாஸ்தா பீஸாவுடைய இதுவே வந்து நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிஷியஸாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பட் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி எல்லா ஏஜ் கேட்டகரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆக மாதிரி. ஸோ அதனால அந்த ஃபுட் ட்ரக் வந்து எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம்.